Simplify. Summation of n equal to 1 up to 12 I power n அப்படின்னு ஒரு சம் கேட்டிருக்காங்க. இது 2 மார்க்ஸு. மார்ச்சில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது சொல்லித்தரேன். இப்போ சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 அப் டு 12 I பவர் n அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I power 3 plus I power 4 plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 plus I power 9 plus I power 10 plus I power 11 plus I power 12. இப்போ 1லேருந்து நம்ம 12 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஐக்கு வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ I power 1 அப்படின்னா அதோட ஆன்சர் வெறும் I. ஓகேங்களா? அடுத்தது I பவர் 2. I ஸ்கொயரோட வேல்யூ எப்பயுமே -1. நெக்ஸ்ட்டு I பவர் 3. I பவர் 3 எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் இன்ட்டு I அப்படின்னு எழுதலாம். அப்போ I ஸ்கொயரில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் -1 இன்ட்டு I. தேர்ஃபோர் I கியூப் I பவர் 3 I பவர் 3 ஈக்குவல் டு -I. I பவர் 4. I பவர் 4 எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ I ஸ்கொயரில் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன கிடச்சிருக்கு? -1 இன்ட்டு -1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. தேர்ஃபோர் I பவர் 4 ஈக்குவல் டு +1. நெக்ஸ்ட்டு I பவர் 5. I பவர் 5 கண்டுபிடிக்கலாம். I பவர் 5 எப்படி எழுதலாம்? இந்த I பவர் 4 ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம்ல, I பவர் 4 இன்ட்டு I அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி வருதுன்னா, இப்போ I எடுத்துக்கிட்டோன்னா இந்த பவரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். இப்போ 4 + 1 5 அப்படின்னு மாறிடும். அதனால் நான் அதை வந்து இங்கே பிரித்து இப்படி எழுதியிருக்கேன். அப்போ I பவர் 5க்கு I பவர் 4ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆல்ரெடி 1n கண்டுபிடிச்சோமா? அப்போ 1 இன்ட்டு I. இப்போ I பவர் 5 ஈக்குவல் டு I. நெக்ஸ்ட்டு I பவர் 6. I பவர் 6 எப்படி எழுதலாம்? இந்த I ஸ்கொயரை வச்சு எழுதலாமா? I ஸ்கொயர் ஹோல் கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். இது எப்படி வரும்? I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஐயை நம்ம எடுத்தோன்னா இந்த பவரெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 2 + 2 + 2. அப்போ I பவர் 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்காண்டி சொன்னேன். இப்போ I பவர் 6 இங்கே வந்துடுங்க. இப்போ I ஸ்கொயரில் என்ன இருக்குது? -1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. -1 கியூப். அப்போ I பவர் 6ல் என்ன கிடைக்கும்? -1. நெக்ஸ்ட்டு I பவர் 7. I பவர் 7 என்ன பண்ணலாம்? இந்த I பவர் 6ஓட ஒரு ஐயை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு I பவர் 7 கிடச்சிடும். I ஸ்கொயர் தி ஹோல் கியூப் இன்ட்டு ஒரு I. ஓகேங்களா? அப்போ I பவர் 7 ஈக்குவல் டு இந்த 6க்கு என்ன கிடச்சிது நம்மளுக்கு? -1 இன்ட்டு I. அப்போ I பவர் 7 ஈக்குவல் டு -i கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இப்போது I பவர் 8 ஃபைண்ட் பண்ண போகிறோம். I பவர் 8 ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? நம்ம I ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் 4 அப்படின்னு போடலாம். இது எப்படி வரும்? I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும். இதில் ஒரு ஐயை எடுத்துக்கிட்டோன்னா மேலே உள்ள பவர்ஸ் எல்லாம் தன்னால் ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு I பவர் 8 அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ I ஸ்கொயர் அப்படின்றதுக்கு வேல்யூ என்ன வந்தது நம்மளுக்கு? -1 அப்படின்னு கிடச்சிது. அப்போ -1 ஹோல் பவர் 4. அப்போது -1 வந்து 4 டைம்ஸ் பண்ணோன்னா என்ன வரும்? +1 அப்படின்னு கிடச்சிடும். I பவர் 8. நெக்ஸ்ட்டு I பவர் 9. இது எப்படி எழுதலாம்? I ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் 4 இன்ட்டு ஒரு I. இப்படி எழுதலாங்களா? இதுதான் நம்மளுக்கு 8 அதாவது I பவர் 8 தான் இப்படி எடுத்திருக்கோம். பக்கத்தில் ஒரு I சேர்த்துனா இதோட இன்னொன்று ஒரு I சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. இன்ட்டு ஒரு I சேர்த்தோன்னா I பவர் 9 ஈக்குவல் டு I அப்படின்னு கிடச்சிருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட்டு I to the power of 10 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது I square whole to the power of 5 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? I square I square I square I square I square. இப்போ ஒரு I மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2 + 2 + 2 + 2 + 2 இந்தமாரி பண்ணோன்னா 10 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். I to the power of 10. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் I ஸ்கொயரோட வேல்யூ -1 whole to the power of 5. Therefore I power 10 equal to -1. ஓகேங்களா? அடுத்தது I power 11. அப்போ I ஸ்கொயர் இதோ இந்த I power 10 இருக்குல்ல 5 இன்ட்டு ஒரு ஐயை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ -1 இன்ட்டு I. இப்போ I power 11 equal to -I. நெக்ஸ்ட்டு I power 12. அது ஒன்றும் இல்லை, I ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் 6. இதையும் பண்ணிடலாம். அப்போ I ஸ்கொயர் I ஸ்கொயர் I ஸ்கொயர் I ஸ்கொயர் I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ I எடுத்துகிட்டு எல்லா பவரையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 2 + 2 2 + 2 + 2. therefore இது I power 12 அப்படின்னு கிடச்சிருங்க. இப்போ I ஸ்கொயரோட வேல்யூ -1 to the power of 6. அப்போது +1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். I power 12. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். I power 1. therefore summation of n equal to 1 up to 12 I to the power of n equal to அந்த ஐக்கு என்ன கிடைச்சிது? ஃபஸ்ட்டு ஐன்னு கிடைச்சிருக்கும். I ஸ்கொயருக்கு -1 ப்ளஸ் I பவர் 3க்கு -I, I பவர் 4க்கு +1 ப்ளஸ் I பவர் 5க்கு I பவர் 6க்கு -1 ப்ளஸ் I பவர் 7க்கு -I ப்ளஸ் I பவர் 8க்கு இது 1 ப்ளஸ் I பவர் 9க்கு என்ன கிடைச்சிது? I பவர் 10க்கு -1 I பவர் 11க்கு -I ப்ளஸ் I பவர் 12க்கு 1 கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம எழுதிக்க வேண்டியது தான். I -1 -I +1 +I -1 -I +1 +I -1 -I +1. இப்போ +I -I cancelled. -1 +1 cancelled. +I -I cancelled. -1 +1 cancelled. +I -I cancelled. -1 +1 cancelled. Therefore summation of n equal to 1 up to 12 I power n equal to 0. இதான் அதோட ஆன்சர்.